ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றிய என்னுடைய தரிசன அனுபவமும் நேரடி சர்வ தரிசனம் மற்றும் ரூம் புக்கிங் பற்றிய தகவல்களும் பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஜனவரி 2ஆம் தேதி முதல் தரிசன ஸ்லாட்டான மதியம் 12 மணிக்கு ஆல்ரெடி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான 10 நாட்களுக்கும் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் மட்டும்தான் டிடிடி ஆன்லைன்ல கொடுத்தாங்க. திருமலையில ரூம் தேவைப்படக்கூடியவங்க நேரடியாக திருமலைக்கு வந்து சிஆர்ஓ ஆபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக தான் ரூம் வாங்கணும் என்று சொல்லியிருந்தாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய டிக்கெட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமலையில டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து டிடிடி ரூம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து எப்படி ரூம் கொடுத்தாங்கன்னா, அடுத்த நாள் தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் முதல் நாள் டிடிடி ரூம் கொடுத்தாங்க. சேம் டே தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே நாள் காலையில வரும் பட்சத்துல ரூம் கொடுக்கல. ஃபார் அன் எக்ஸாம்பிள், டிசம்பர் 30ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் டிசம்பர் 29ஆம் தேதி ரூம் கொடுத்தாங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்கு தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் டிசம்பர் 30ஆம் தேதி ரூம் கொடுத்தாங்க. அதே போல ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் ஆன்லைன்ல ஆல்ரெடி டிடிடி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 2ஆம் தேதி தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி ரூம் கொடுத்தாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து நேரடி சர்வ தரிசனமும் இருந்தது. நேரடி சர்வ தரிசன பக்தர்களும் ஜனவரி 1ஆம் தேதி திருமலையினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல ரூம் புக்கிங்காக கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்துல அவங்கள ரூம் புக்கிங்காக கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணல. ஜனவரி 2ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. அந்த தரிசன டிக்கெட்டையுமே 2 இடங்கள்ல கியூல ஜாயின் பண்றப்போ செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கியூல ஜாயின் பண்ணும்போதே ஜனவரி 2ஆம் தேதிக்கான தரிசன டிக்கெட் இருக்கா என்பதை செக் பண்ணிக்கிறாங்க. மினிமம் 2 பேருக்கு அந்த தரிசன டிக்கெட் இருக்கா என்பதையுமே என்ஷூர் பண்ண பிறகு கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. யாருக்கு ரூம் தேவையோ அந்த தரிசன டிக்கெட்ல இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் மட்டும் கியூல ஜாயின் பண்ணணும் என்று சொன்னாங்க. கியூல ஜாயின் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய பேர் இந்த தரிசன டிக்கெட்ல எங்க இருக்கு, உங்களுடைய ஆதார் கார்டு காமிங்க என்று சொல்லி அதை ரெண்டையுமே வெரிஃபை பண்ணி பார்த்த பிறகு மறுபடியும் கியூல கண்டினியூ பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு அதிகாலை 5 மணியிலிருந்து ரூம் கொடுப்போம், ஜனவரி 1ஆம் தேதியே கொடுக்க மாட்டோம் என்பதையுமே அங்க இருக்கக்கூடிய சேவாக்ஸ் சொன்னாங்க. ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைனாலுமே நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு சிஆர்ஓ ஆபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் மூலமாக ரூம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 1ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு நாங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல ஜாயின் பண்றப்போ கியூல யாருமே கிடையாது. அந்த கவுண்டர் பக்கத்துல போன பிறகும் மொத்தம் 3-4 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. போன உடனே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல கேட்பாங்க. ஆனால் அன்றைய நாள் தரிசன டிக்கெட் கொடுங்க என்பதை கேட்டு வாங்கி தரிசன டிக்கெட்டை அங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஒரு முறை நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே தரிசன டிக்கெட்டை வைத்து அந்த தரிசன டிக்கெட்ல இருக்கக்கூடிய வேறு எந்த நபர்கள் கூட ரூம் வாங்க முடியாது. ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு ரூம் என்ற ரூல் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு. ஸோ யாருமே ஆட்கள் இல்லாதனால இம்மீடியட்டா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கியூல விட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ டோட்டலா 5 மினிட்ஸ்க்குள்ளேயே எங்களுக்கு ரூமும் கிடைத்தது. நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்துல கேட்டகரி ஏ கேட்டகரி பி 2 ரூமுமே அவைலபிளாக இருந்தது. நான் கேட்டகரி ஏ ரூமுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். எங்களுக்கு ஜிஎன்சியில 50 ரூபாய் ரூம் அலாட் ஆகி இருந்தது. எங்களுக்கு கிடைச்சிருந்த அந்த ஜிஎன்சி ரூம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருந்தது. ஒரே ஒரு சின்ன ரூம், அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் இருந்தது. அந்த சின்ன ரூம்லயே 2 சிங்கிள் காட்ஸும் ஒரு பிவிசி சேரும் கொடுத்திருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வரக்கூடிய ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ்லயே எத்தனை மணி நேரத்துக்குள்ள நம்ம ரூம் செக்இன் பண்ணணும் என்பதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வந்து ரூம் செக்இன் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அலாட் ஆன ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இதை ஏன் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன்னா, நான் செக் அவுட் பண்ண நேரத்துல ஒரு நார்த் இந்தியன் அங்க ரூம் செக்இன் பண்றதுக்காக அவங்களுடைய ரூம் அலாட்மெண்ட் ரெசிப்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுடைய ரெசிப்டை ஸ்கேன் பண்ணும் போதே உங்களுடைய செக்இன் டைம் முடிஞ்சே 1/2 மணி நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் ஏன் நீங்க வரலன்னு அங்க இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் கேட்டாங்க. இல்ல நான் கவனிக்கல, மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி நீங்க ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்தீங்க? as per டிடிடி ரூல் உங்களுடைய செக்இன் டைமுக்குள்ள நீங்க வராதனால உங்களுடைய ரூம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரூம் கொடுக்க முடியாது. உங்களுடைய குரூப்ல வேறு யாராவது வந்திருக்கீங்கன்னா
அவங்கள வேணா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்து மறுபடியும் ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க எந்த நம்பர் கொடுத்து ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ அந்த நம்பர்ல ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வருதா என்பதை ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருங்க. ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செக்இன் டைமுக்குள்ள அந்த ரூமுக்கு போய் அவசியமா செக்இன் பண்ணிடுங்க என்று சொல்லி அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி காலையில 6:30 மணிலிருந்தே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல கூட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால இம்மிடியட்டா போய் ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொஞ்ச நேரத்திலே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து நேரடி சர்வதரிசன பக்தர்களுக்குமே ரூம் கொடுக்குறாங்க. ரூமும் நமக்கு ஈஸியாவே கிடைக்குது. ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து நேரடி சர்வ தரிசனத்திற்காக அலோ பண்ணுவோம் என்று டிடிடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்தே இந்த நேரடி சர்வ தரிசனத்திற்காக பக்தர்களை கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. நேரடி சர்வ தரிசனம் கியூ புரோஹித் சங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் சர்க்கிள்ல ஸ்டார்ட் ஆகுது. நேரடி சர்வ தரிசனத்துல தரிசனம் பார்ப்பதற்கு இன்று ஜனவரி 3ஆம் தேதி நிலவரப்படி 12 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் ஆகுது. ஜனவரி 1ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து கியூல ஜாயின் பண்ண அலோ பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலே வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸும் நாராயணகிரி ஷெட்ஸ்ல இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால்ஸும் கம்ப்ளீட்டா ஃபுல் ஆகிட்ட காரணத்தினால சர்வ தரிசன கியூ என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல இருந்து ஸ்பீக்கர்ஸ்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாராயணகிரி ஷெட்ஸும் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸும் ஃபுல் ஆகிட்ட காரணத்தினால நாளை ஜனவரி 2ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து கியூ ஜாயின் பண்ணலாம். அது வரைக்கும் பிஎஸ்சி ஹால்ஸ்ல தங்கலாம் என்று சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்த நேரத்திலையும் சர்வ தரிசன பக்தர்களை காக்க வைக்காம தொடர்ந்து தரிசனத்திற்காக அலோ பண்ண காரணத்தினால அந்த நேரத்துல தரிசனத்திற்கு போன பக்தர்கள் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை நிஜரூப தரிசனத்திலையும் அபிஷேக தரிசனமும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தா அவங்க அந்த தரிசனம் பார்த்திருக்க முடியும் அப்படின்னு தெரியல. ரொம்ப ரொம்ப லக்கி பீப்புள் அந்த நேரத்துல தரிசனத்திற்காக போனவங்க. யாராலையுமே அந்த மிகப்பெரிய தரிசனத்தை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவ்வளோ சிறப்பான தரிசனம் பக்தர்களுக்கு அந்த நேரத்துல கிடைச்சிருக்கு. நேரடி சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இந்த ஆக்டோபஸ் சர்க்கிள் வரைக்கும் போறதுக்கு திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக போகலாம். அந்த கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திற்கே இலவச திருமலை திருப்பதி பஸ்கள் கொண்டு போய் டிராப் பண்றாங்க. ஸோ நீங்க இந்த பஸ்ஸஸ் மூலமாக ஆக்டோபஸ் சர்க்கிள் வரைக்கும் போகலாம். அடுத்து எங்களுடைய 300 ரூபாய் தரிசன அனுபவம் பற்றி பார்க்கலாம். நாங்க காலையில ஜனவரி 2ஆம் தேதி திருச்சானூர் தரிசனத்திற்காக கீழ் திருப்பதிக்கு வந்திருந்தோம். திருச்சானூர் கோவில்ல தாயார தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் மலைக்கு வர்றதுக்கே மணி 10:15 ஆகிடுச்சு. தரிசனம் பார்த்துட்டு இமீடியட்டா மலைக்கு கிளம்பிட்டோம். கீழேயும் பிரேக்ஃபாஸ்ட் நாங்க சாப்பிடல. ஏன்னா முதல் நாளே அலிப்பிரி டோல் கிராஸ் பண்ணிட்டு போறதுக்கு செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய நேரம் எடுத்துச்சு. இப்போ நாங்க இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போனோம்னா நேரம் ஆக ஆக நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அலிப்பிரி டோல்லயே அதிக நேரம் ஆகிடும் அப்படின்றனால சாப்பிடாமலேயே மலை ஏறிட்டோம். மேல போன பிறகு சாப்பிடலாம்னு நினைச்சோம். அங்க போகும்போதே 10:15 ஆயிடுச்சு. சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் போயிடலாம், அங்க போய் பக்கத்துல என்ன விக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம்ன்ற பிளான்ல வந்தோம். ஆனா 10:15 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கிட்ட வரும்போதே கியூல நிறைய பக்தர்கள் போறத தூரத்துல இருந்தே பார்த்துட்டோம். அதனால அந்த கியூ முன்னாடி சின்ன சின்ன டீ கடையெல்லாம் இருப்பாங்க. அதுல இந்த மாங்காய் கொய்யாப்பழம் எல்லாம் கட் பண்ணி விற்பாங்க இல்லையா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டோம். வாங்கும் போதே அந்த கடைக்காரர்கிட்ட விசாரிச்சோம், எத்தனை மணில இருந்து இந்த கியூ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நான் 8:30 மணிக்கு தான் கடைக்கு வந்தேன், அப்ப இருந்தே எல்லாருமே கியூல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இமீடியட்டா அந்த பழம் மட்டும் வாங்கிட்டு கியூல போனோம். கியூல பெருசா எங்கேயுமே தள்ளுமுள்ளு கிடையாது. கியூல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த டிக்கெட் செக்கிங் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டோம். அங்க பேட்சா தான் அலோ பண்ணாங்க. அதனால அங்கேயுமே எந்தவித நெரிசலும் கிடையாது. சீக்கிரமாவே டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதற்கடுத்து லக்கேஜ் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சு கியூல ஜாயின் பண்ணோம். மறுபடியும் கம்பார்ட்மெண்ட்ஸ்ல உட்கார வச்சாங்க. ஃபர்ஸ்ட் எங்களை தான் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வச்சாங்க. அதுக்கு முன்னாடி போன பக்தர்கள் எல்லாமே நேரடியா கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணாம கியூல போயிட்டே தான் இருந்தாங்க. அதையுமே பார்க்கும்போது நாங்க என்ன நினைச்சோம்னா கம்பார்ட்மெண்ட்ல லாக் பண்ண மாட்டாங்க போல, எல்லாரையுமே நேரடியா அலோ பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். கரெக்டா எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த ஒரு 50 பேர்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பி கம்பார்ட்மெண்ட்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸ்ல போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே சேவாக்ஸ் வந்தாங்க. சுட சுட வெண்பொங்கலும் காஃபியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி பெருமாள் இன்னைக்கு நம்ம சாப்பிடாம தரிசனத்திற்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாரு போல, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெண்பொங்கல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். எக்ஸாக்டா 20 நிமிஷம் மட்டும்தான் கம்பார்ட்மெண்ட்ல லாக் பண்ணாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி இருந்துச்சு. 2 கம்பார்ட்மெண்ட்டும் சேம் டைம்ல ஓபன் பண்ணாங்க. 10:30 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் கியூல ஜாயின் பண்ணோம்.
டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்ல வர்றப்போ 11:10 இருக்கும். 11:30 மணிக்கு அடுத்து கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ண நேரத்துல இருந்து கியூ மெதுவா தான் மூவ் ஆச்சு. அங்க வரக்கூடிய பேக் செக்கிங்ல நிறைய நேரம் நிற்க வச்சுட்டாங்க. பேட்சா தான் அலோ பண்ணாங்க. அங்கேயுமே பேட்சா அலோ பண்ணும்போது என்னன்னா, பேக் செக்கிங் முடிச்சவங்க எல்லாருமே கியூல மூவ் ஆகி கோவில் பக்கம் போற வரைக்கும் இந்த சைடு இருக்கக்கூடியவங்கள நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. சோ அங்க நிறைய நேரம் நின்ன மாதிரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பேக் செக்கிங் போறதுக்கே 20 நிமிடம் நாங்க வெயிட் பண்ணோம். 11:20 கம்பார்ட்மெண்ட் ஓபன் செஞ்சு 11:40 வரைக்கும் அந்த பேக் செக்கிங் பாயிண்ட்லயே நின்றுட்டு இருந்தோம். அதற்கடுத்து பேக் செக்கிங் இம்மீடியட்டா ரொம்ப வேகமாவே மூவ் பண்ண வச்சுட்டாங்க. பேக் செக்கிங் எல்லாம் வேகமா முடிச்சுட்டு மறுபடியும் கியூல ஜாயின் பண்ண பிறகு திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்துல வந்தோடனே அங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சாங்க. அதற்கடுத்து அந்த திருமலை நம்பி சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கியூ ஓபன் செஞ்சு கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணாங்க. எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கியூல நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க. முதல் நாள் ஈவினிங் நாங்க கோவிலுக்கு முன்னாடி போறப்பவே நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. இத்தனை பேரை நான் இதுவரை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ பக்தர்கள் இருந்தாங்க. அத்தனை பேருமே துவார தரிசனத்திற்காக வந்திருந்தாங்க. சிலர் நாங்க திருமலைக்கு வந்தாலே போதும், கோபுர தரிசனம் செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரியும் நிறைய டிவோட்டிஸ் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் நாங்க கியூல போறப்பவே இல்லை. பரவாயில்ல, ஸ்மூத்தா வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். துவஜஸ்தம்பம் வரைக்கும் வந்தோம். எந்தவித கூட்ட நெரிசலும் இல்ல. லைன் நீட்டா அலோ பண்ணாங்க. துவஜஸ்தம்பம் தாண்டி வெண்டி வாக்கிலில இருந்து பங்காரு வாக்கிலிக்குள்ள போறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆகிடுச்சு. எப்பவுமே அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த முறை சரியான கூட்ட நெரிசல். நான் மிடில் கியூ அல்லது லெஃப்ட் கியூல போயிடலாம், அதுல கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் தள்ளி 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 ரைட் ஹேண்ட் கார்னர் கியூக்கு தள்ளிட்டாங்க. ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் கியூ பக்கத்துல வரிசையா சேவாக்ஸ் நிக்கிறாங்க. எப்பவுமே அங்கங்க ஒரு மொத்தமே அந்த கியூ எண்ட்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு 4 சேவாக்ஸ் பார்க்கலாம். இங்க வரிசையா நிக்கிறாங்க ஒரு 8-9 பேர். எல்லாருமே ஜர்கண்டி போர்டு தான். ஜர்கண்டி யாரையுமே பிடிச்சு தள்ளல. பட் ஜர்கண்டின்றத வேகமா சொல்லிட்டே இருந்தாங்க. கியூல முன்னாடி இருக்கவங்களும் வேகமா போறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு பெருமாளை வேகமா தான் பாக்குற மாதிரி இருக்கும் போல, நிதானமா பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டே கருட பகவான தரிசனம் செஞ்சுட்டு திரும்பினோடனே பெருமாளை பார்த்தோன்னே மார்கழி மாசத்துல பெருமாளை கிளியோட பாத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டே போனனால ஃபர்ஸ்ட் என் கண்ணில் தென்பட்டது 2 கிளிகள். பெருமாளினுடைய தோள்பட்டைக்கு பக்கத்துல 2 சைட்லயுமே ஒவ்வொரு கிளிகள். அந்த 2 கிளிகளும் தூரத்துல இருந்தே ரொம்ப கிளியரா தெரியுது. எனக்கு என்னமோ போன வருடம் கம்பேர் பண்றப்போ இந்த வருடம் கொஞ்சம் பெரிய கிளியா இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கிளிகள் 2ம் ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 கிளிகள், பெருமாளினுடைய திருமுகம், அவரினுடைய திருப்பாதம், இது மட்டும்தான் பார்த்தேனே தவிர்த்து வேற எதுவுமே என்னால பார்க்க முடியல. கியூ முடிச்சு அந்த உட்டன் ஸ்லோப்ல இருந்து நம்ம இறங்கின உடனே துவாரபாலகர் முன்னாடி பெரிய ரோப் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கயிறு பக்கத்துல எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டிடிடி அபிஷியல்ஸ் தான் இருப்பாங்க, சேவாக்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த டிடிடி அபிஷியல் பின்னாடி இருக்கிறவங்க ஏதோ கேட்கவும் அவங்க திரும்பி பேசிட்டு இருந்தனால அந்த கயிறு பக்கத்துல போய் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நின்று பெருமாளினுடைய திருமுடி, திருநாமம், அந்த 2 கிளிகள், அவருடைய அழகான சிரிப்பு, அதை மட்டும் தரிசனம் பண்ண நேரம் இருந்துச்சு. அதை நல்லா அவருடைய திருமுகத்தை தரிசனம் பண்ண உடனே பின்னாடி இருக்கக்கூடிய டிடிடி அபிஷியல் உஷாராகி முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னோடனே முன்னாடி வந்துட்டோம். பங்காரு வாக்கிலி விட்டு வெளியே வந்த உடனே துவார பிரதட்சணத்திற்கான அந்த கியூ ஸ்டார்ட் ஆகும். துவார பிரதட்சணத்திற்கு கியூ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு லெஃப்ட் சைட்ல தான் பெருமாளினுடைய அம்மா வகுலமாதா சன்னதி இருக்கும். அது விஐபி பிரேக் தரிசன நேரத்துல மட்டும்தான் ஓபன் பண்ணுவாங்க. பட் இந்த முறை வகுலமாதா சன்னதியும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க சன்னதிக்கு வந்து பெருமாளினுடைய தாயாரையுமே தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் தெரியாதவங்க டைரக்டா துவார தரிசனத்திற்கான கியூல ஜாயின் பண்ணாங்க. அங்க போய் வகுலமாதா தாயார் சன்னதி கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் நின்று பொறுமையா தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் துவார தரிசனத்திற்கான கியூல ஜாயின் பண்ணோம். இந்த முறை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்காக கோவில் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டா மலர்களால டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் எங்க பார்த்தாலுமே அந்த இலைகளால் செய்யப்பட்ட கிளிகள், தோரணமாகட்டும் எந்த சைட்ல பார்த்தாலுமே நமக்கு கிளிகள் இருக்கு. துவார பிரதட்சணம் செய்யக்கூடிய அந்த பாதைகள் முழுவதுமே கிளிகள் இருக்கு. துவஜஸ்தம்பம் மண்டபத்திற்கு மேல பெருமாளினுடைய திருக்கரங்களும் யானைகளும் மலர்களால டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரங்கநாயக்குல மண்டபத்திற்கு மேலேயும் மலர்களால யானைகள் வைத்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு ரைட் சைட்ல
அயோத்தியாவினுடைய ஸ்ரீராமர் சிலை வச்சிருக்காங்க. அதே போல துவார பிரதட்சண பாதையில என்டர் ஆகி அந்த பாதை முற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. பெருமாளினுடைய படங்கள் எல்லாமே ஒவ்வொரு செகண்டா மாறிட்டே வருது. அதை பார்த்துட்டே பிரதட்சணம் பண்றதும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ டெக்கரேஷன்ஸ் கோவிலுக்கு உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. நேற்றும் ஒரு டெக்கரேஷன் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல லைட்டிங் டெக்கரேஷன்ஸும் பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. துவார பிரதட்சண பாதையிலையும் உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்திலையும் வெளியே வர்ற இடத்திலையும் கூட்ட நெரிசல் எதுவும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தா கியூல இருந்து கோவிலை விட்டு வெளியே வந்தோம். சின்ன லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ 12:50 இருக்கும். எங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக நேற்று ஜனவரி 2ஆம் தேதி 2.25 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆனது. ஆனால் காலையில 8:30 மணிக்கெல்லாம் கியூல ஜாயின் பண்ணவங்க எந்தவித கம்பார்ட்மெண்ட்ஸ் வெயிட்டிங் இல்லாம 1 மணி நேரத்திலே தரிசனம் பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. சோ நம்ம போற நேரத்தை பொறுத்து இந்த தரிசன நேரம் கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறுபடலாம். 300 ரூபாய் தரிசனத்திற்கு தரிசன ஸ்லாட் செக் பண்ணாமலே தரிசனத்திற்கு அலோ பண்றாங்க. நேற்றும் நாங்க போறப்போ தரிசன ஸ்லாட் செக் பண்ணல. இன்னைக்குமே தரிசனம் பார்த்தவங்க தரிசன ஸ்லாட் செக் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நாங்க ஏர்லியரா கியூல ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. சோ நீங்க தாராளமாக கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.